தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் காடு வெட்டி குரு மீண்டும் கைது செய்யப்பட்டதற்கு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக பாமக எம்எல்ஏ காடுவெட்டி குருவை தமிழக காவல்துறையினர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தனர். இச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்தது செல்லாது என மத்திய உள்துறை அமைச்சகத்தில் குரு சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. மனு பரிசீலனைக்கு பின்னர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட குருவை விடுதலை செய்ய வேண்டும் என கடந்த திங்கட்கிழமை மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மீண்டும் குருவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறை கைது செய்துள்ளது. இதுகுறித்து பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி இச்செயல் தமிழக அரசின் தீவிரவாதத்தை காட்டுவதாகவும் காஷ்மீரை விட தமிழகத்தில் இச்சட்டம் மூலம் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜே குரு அவர்களை தமிழக அரசு கடந்த மாதத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டம் வாயிலாக அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு அரசு போட்ட அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்த அந்த உத்தரவை ரத்து செய்தது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசு நேற்று மாலை சட்டமன்ற உறுப்பினர் ஜே குரு அவர்கள் மீது மீண்டும் ஒரு NSA தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவரை மீண்டும் ஒரு முறை கைது செய்திருக்கிறது. அதுவும் அதே வழக்கின்படி. இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே அதிகப்படியான கொலை கொள்ளை நடந்திருப்பது தமிழகத்தில்தான் என்றும் குரு விஷயத்தில் மீண்டும் உள்துறை அமைச்சகத்தில் முறையீடு செய்ய உள்ளதாகவும் அன்புமணி தெரிவித்தார்.